ஒரு அமைச்சரவை கூட்டம் நடக்குது அப்படின்னா ஒரு செய்தித்தாளில் பார்ப்போம். எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. பட்டிக்காட்டா வந்து மிட்டாய் கடையை விரித்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு எச்சில் ஊறும், ஆனால் அவனுக்கு சாப்பிட முடியாது, உள்ளே போக முடியாது, பணம் இருக்காது, ஆனால் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. வெளியில் நின்றுட்டே பார்ப்பான். அதிகாரமற்று புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெரும்பகுதி மக்களுடைய இடமா நான் வந்து எத்தனை பேர் வந்து இன்றைக்கும் சென்னை நகரங்களில் கார் ஓட்டில் பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட மாட்டோமா ஒரு ஏக்கம் இருக்கும். அதுபோல தான் வந்து அமைச்சரவை கூட்டம், தலைமைச் செயலகம், இதுக்குள்ளே நம்ம என்னைக்கு உள்ள நுழைய போகிறோம். தமிழ்நாட்டினுடைய செயல் திட்டங்கள், நலத்திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்களில் நம்ம முடிவெடுக்கிற இடத்துல எப்போ இருக்க போகிறோம். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. அன்னை காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து ஒரு அமைச்சர் உருவாகி இருக்காரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். நீ வந்து எனக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லி அந்த பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு பார்க்குறது தான் சனாதன தர்மம். அமெரிக்காவிலேருந்து லண்டன்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்டவங்க எல்லாம் இங்கே இருக்கிறவங்களே திருப்பி தூசி தட்டி தான் மாற்றி போட்டுக்கிறாங்க. இவ்வளோ காலம் வந்து இந்த துறை வந்து யாருக்கும் வந்து பெருசாக முன்னே நின்னதில்லை. ஆனால் நீ போகிறதுனால இந்த துறை வந்து பெரிய அளவில் ரீச் ஆகணும். அந்த மக்களுக்கு வந்து நம்ம முழுமையாக செய்யணும். அதிகாரத்தை முடிவெடுப்பவர்கள் நாங்களாகவே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டீங்க. எதன் அடிப்படையில் இந்த ட்விட் போட்டீங்க? இது நான் நீண்ட காலமாக நான் சொல்லிட்டு இருக்கிறது அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. நான் போட்டது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இது திருமாக்காலம், உயர்வோம் மேலும் மேலும். என்ன நடந்தாலும் தாவேகாவுடைய லீடர்ஷிப் சரியில்லை, டிமோட்டிவேட் பண்ற மாதிரியும் இருக்கும். விடுதலை சிறுத்தைகள் அரசியல் களத்துக்கு வரும்போது கூட இந்த விமர்சனம் இருந்தது. போக போக செயல்பாடுகள் தான் வந்து இவங்க பெரிய லெவலில் வந்து ரீச் பண்ணுவாங்க, அச்சீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். அதுபோல தான் வந்து தாவேகாவுடைய இந்த அரசு அப்படித்தான் விமர்சிக்கப்படுகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அந்த தொலைநோக்கு செயல் திட்டங்கள் அப்படிங்கிறது நம்மளை நம்பி வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நம்ம வந்து எதாவது செய்யணும். நம்மளாம் லேர்னர் தான், நம்ம வந்து கற்றுக்குருவோம். கட்டாயம் கற்றுக்கிட்டு நம்ம வந்து ஒரு க்ளீன் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வார்த்தையை அப்படி க்ளீன் கவர்மெண்ட் தான் அவர் சொன்னார். இன்னும் கூடுதலாக டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிற வெளிப்படை தன்மை வேணும் அப்படின்னு சொன்னார். அந்த வெளிப்படை தன்மையும் இங்கே இருக்கும் அப்படிங்கிறதுல இருக்குது. நீங்க ட்விட்டர்லேயே பல போராட்டங்கள் நடத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்க்கும் பொழுது வன்னியரசு அவர்களால் போடப்பட்ட ஒரு ட்விட்டர் தான் இது என்ன சொல்லியிருக்காரு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதிகாரத்தை முடிவெடுப்பவர்கள் நாங்களாகவே இருப்போம், விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிங்க. எதன் அடிப்படையில் அந்த ட்விட்டு போட்டிங்க? நான் வந்து இதை வந்து வன்னியரசரை நம்ம மீட் பண்ண போறோன்னு அந்த ட்விட்டு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கான விஷயம். கேட்டுரு இந்த இடத்துல என்ன அடிப்படையில் அந்த ஒரு ட்விட்டை போட்டிங்க? இல்லை, இது நான் நீண்ட காலமாக நான் சொல்லிட்டு இருக்கிறது. நான்னா எங்களுடைய தலைவர் அவருடைய முழக்கம் தான். அது நீண்ட காலமான முழக்கம். அதுக்கான ஒரு வாய்ப்பாக அல்லது அதுக்கான காலமாக அதுக்கான கால சூழலாக இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்னு அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. நான் போட்டேன், அதான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. நான் போட்டது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இது திருமாக்காலம், உயர்வோம் மேலும் மேலும் சொல்லிட்டு நான் வந்து அதில் வந்து போட்டிருந்தேன். அது இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஏன்னா ஒரு நாங்கள் நீண்ட காலமாக சொல்லிகிட்டு இருக்கிற முழக்கம். அது 99 நாங்கள் தேர்தல் பாதைக்கு வரோம். அதுக்கு முன்னாடி தேர்தல் புறக்கணிப்பு பாதை. அப்போ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை நாங்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தது ஆட்சியிலும் பங்கு அப்படிங்கிறது வந்து அதாவது கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். அந்த எளிய மக்களுக்கும் அதிகாரம் வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முழக்கம். அது வந்து பொதுவான முழக்கம். அது விடுதலை சிறுத்தைகளுக்கான முழக்கம் மட்டும் இல்லை. யாரெல்லாம் வந்து அதிகாரத்தை சுவைக்கணும், அதிகாரம் பக்கம் நெருங்கணும், அதிகாரத்தை வந்து கையில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கான முழக்கமாக தான் நான் வந்து பார்க்குறேன். இது விடுதலை சிறுத்தைகளுக்கான முழக்கம் இல்லை. அதனால் நான் அதை வந்து நினைவுபடுத்துறதுக்காக இல்லை அது நடக்க போகிறது என்கிற ஒரு நம்பிக்கையில் நான் அதை வந்து போட்டது. அதுதான் நடந்திருக்காது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து 99 தேர்தலுடைய எடுத்துக்கிட்டு அதில் செயல்படுறீங்க இல்லைங்களா? அன்னை காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து ஒரு அமைச்சர் உருவாகி இருக்காரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். தாவேகா ஆட்சி அமைத்த பிறகு அது சாத்தியமாக இருக்குன்றப்போ விடுதலை சிறுத்தைகள்லேருந்து ஒரு ஆள் முதல்ல அமைச்சராக இருக்காருன்றதெல்லாம் நிறைய பேர் வந்து அந்த ஒரு வெற்றியை கொண்டாட ஆரம்பித்தாங்க. பரவாயில்ல, இது ஜனநாயகத்தினுடைய வெற்றிங்கிற ஒரு வார்த்தையுமே உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க. உங்களுக்கு அந்த ஒரு தருணம் எப்படி இருந்தது? இல்லை, அதுதான். அதாவது நாங்கள் வந்து செய்தித்தாளில் பார்க்குறது. ஒரு அமைச்சரவை கூட்டம் நடக்குது அப்படின்னா ஒரு செய்தித்தாளில் பார்ப்போம். ஒரு அமைச்சரவை கூட்டம் நடக்குது, அது எப்படி நடக்கும் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. கிராமத்தில் சொன்னால் பட்டிக்காட்டா வந்து மிட்டாய் கடையை விரித்து பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னா அவனுக்கு வந்து இந்த பெரிய பெரிய ஸ்வீட் ஸ்டால் பார்க்கும்போது அவனுக்கு எச்சில் ஊறும், ஆனால் அவனுக்கு சாப்பிட முடியாது, உள்ளே போக முடியாது, பணம் இருக்காது, ஆனால் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது, வெளியில் நின்றுட்டே பார்ப்பான்.
எத்தனை பேர் வந்து இன்றைக்கும் சென்னை நகரங்களில் வந்து போகிற வழியில் வந்து ஸ்டார் ஹோட்டலை பார்த்து இந்த ஹோட்டல் நம்ம வந்து என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும். அது எத்தனை பேர் இன்றைக்கும் நமக்கு பார்க்குறோம். அதுபோல் தான் வந்து அமைச்சரவை கூட்டம், தலைமைச் செயலகம் இதுக்குள்ளே நம்ம என்றைக்கு உள்ளே நுழைய போகிறோம், என்றைக்கு அந்த அமைச்சரவை கூட்டத்தில் பங்கெடுக்க போகிறோம். தமிழ்நாட்டினுடைய செயல் திட்டங்கள், நலத்திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்களில் நம்ம முடிவெடுக்கிற இடத்துல எப்போ இருக்க போகிறோம். அது ஒரு ஒரு பெரிய கனவு இல்லைங்களா, ஒரு அதிகார கனவு இல்லையா. அது இன்றைக்கி நடந்திருக்கு. நான் அந்த அமைச்சரவை கூட்டத்தில் நான் வந்து உட்கார்றேன், எங்ககிட்டையும் கருத்து கேட்குறாங்க. எல்லாரும் அந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதுக்கு பதில் சொல்லணும். ஆனால் நான் அந்த கூட்டத்தில் இருந்து அந்த அமைச்சரவை கூட்டத்தில் உட்காந்து இந்த திட்டங்கள் சம்மந்தமாக என்னுடைய கருத்து அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்து மட்டும் இல்லை, தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரும்பான்மை மக்களுடைய கருத்து. அந்த கருத்து கேட்குறாங்க. அப்போ எனக்கு வந்து இது வந்து இப்போ நமக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது, அந்த வாய்ப்பு இன்றைக்கி நடந்திருக்கு, பெரும்பான்மை மக்களுடைய கருத்தாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்தேன். அது தனிப்பட்ட வன்னியரசு அமைச்சராக இருந்ததுனால இல்லை, அதிகாரமற்று புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெரும்பகுதி மக்களுடைய இடமா நான் வந்து பார்க்குறேன். வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ் அப்படிங்குவாங்க. குரலற்ற மனிதர்களுடைய குரலாக அந்த அமைச்சரவையில் ஒலிக்கிறதுக்காக வன்னியரசு அவர்களை தேர்வு செய்த போது தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன வாழ்த்துக்கள் சொன்னாரா, என்ன சொன்னார் சார்? இல்லை, எங்கள் தலைவர் வந்து அனுப்பும்போது சொன்னது தான். நம்ம இந்த துறையை வாங்கும்போது அவர் சொன்னார், இவ்வளோ காலம் வந்து இந்த துறை வந்து யாருக்கும் வந்து பெருசாக இந்த துறை வந்து முன்னே நின்னதில்லை. இந்த துறை சம்மந்தமாக வந்து அவங்களுக்கு பெருசாக வந்து மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆனதில்லை. ஆனால் நீங்கள் போகிறதுனால இந்த துறை வந்து பெரிய அளவில் ரீச் ஆகணும், அந்த மக்களுக்கு வந்து நம்ம முழுமையாக செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு சொன்னது. அதை நோக்கி எங்கள் தலைவர் அவர்களும் வழிகாட்டுறாரு. எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்களும் வழிகாட்டுறாங்க. 3 பேரும் வந்து வழிகாட்டுறதுனால கட்டாயம் பெரிய லெவலில் வந்து, அதே போல் எங்கள் துறை அதிகாரிகளும் வழிகாட்டுறதுனால இது பெரிய லெவலில் நான் வந்து வெற்றி பெற முடியும். எந்த இலக்கை நோக்கி எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த துறை எனக்கு கொடுக்கப்பட்டதோ கட்டாயம் அதில் வந்து வென்றெடுப்பேன் நான். ஓகே, இப்போது விசிகா வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க, இந்த மாதிரியான பதவிகள்லாம் ஒதுக்க போகுது அப்படின்றப்போ ஏதாவது நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதா? இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுடைய கட்சிக்குள்ளே இணையும் பொழுது, அந்த மாதிரியான நிபந்தனைகள் ஏதாவது இருந்ததா? இல்லை, வெளிப்படையாக எங்கள் தலைவர் நிபந்தனையற்ற ஆதரவு தானே சொன்னார். இல்லை, அவங்களுடைய தரப்புலேருந்து தாவேக்காவோட தரப்புலேருந்து ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? இல்லை, அது எதுவுமே எங்ககிட்ட எங்கள் ஆதரவுக்காகத்தானே அவங்க காத்திருந்தாங்க. நாங்கள் வரணும் போகணும் அப்படிங்கிறத அவங்க வந்து காத்திருந்தாங்க. நாங்கள் போய் பெருசாக வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நிபந்தனை விதித்து அல்லது கமிட்மெண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் எதுவுமே சொல்ல. எங்களுடைய பார்வை அப்படிங்கிறது, காங்கிரஸ் பேர் இயக்கம் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. அப்போ நாங்கள் மட்டும்தான் வந்து 2 பேர் வேணும், நாங்கள் போனால் தான் வந்து அந்த ஆட்சி வந்து அங்கே ஆளுநர் மாளிகையில் வந்து நாங்கள் கொடுத்த கடிதம் தான் கடைசியான கடிதம். எல்லோரும் கொடுத்துட்டாங்க, நாங்கள் கொடுத்த கடிதம் தான் கடைசி கடிதம். அந்த கடிதம் தான் அவங்களுக்கு முழுமையாக வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய எண்ணிக்கை. அப்போ நாங்கள் கொடுத்துட்டோம். நாங்கள் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம வந்து கமிட்மெண்ட்லேயோ இல்லை வந்து அதில் நிபந்தனை அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல அரசியலுக்கு வந்து நாகரிகமாக இருக்காது. அதனால் நாங்கள் எந்த கமிட்மெண்ட்டும் நாங்கள் வந்து பேசலை. பின்னால் தான் வந்து அவங்க விரும்பினாங்க, தாவேக்கா சார்பில் நீங்கள் அமைச்சரவையில் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வற்புறுத்தினாங்க, கேட்டாங்க. தலைவர்கிட்ட வந்து அது வந்து ரொம்ப கோரிக்கை வச்சதுனால ஏற்கனவே எடுத்த முடிவை வந்து திரும்ப வந்து எங்களுடைய உயர்நிலை குழுவில் எங்களுடைய தலைவர் அவர்கள் பேசி உரையாடி கலந்து இந்த முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால் எந்த கமிட்மெண்ட்டோ எந்த நிபந்தனையோ இல்லை. இப்போ அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் சாமானியர்களும் குறிப்பாக இளைஞர்களும் பங்கு பெறணும் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாள் எல்லாரும் யோசித்த ஒரு விஷயம் தான். தாவேக்கா ஆட்சி அமைத்த பிறகு அதை வந்து நடக்கும், ஏன் இத்தனை நாள் யோசனை மட்டுமே செஞ்சுட்டு இருந்தோம், இப்போ அது நடக்கும்ங்கிறத நிரூபணம் செய்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ், எல்லாருமே வந்து ஒரு புதுசாக இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்கன்றப்போ அவங்களுக்கான ஒரு கால அவகாசம்ங்கிறது நிச்சயமாக தேவை. ஆனால் அந்த கால அவகாசத்தில் என்னென்ன நடக்குதோ எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக தாவேக்காவை விமர்சிக்கிறது, என்ன நடந்தாலும் தாவேக்காவுடைய லீடர்ஷிப் சரியில்லை, சும்மா சொல்லி காட்டுறது, அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ற மாதிரியும் இருக்கும். இது வந்து ஒரு தப்பான ஒரு அரசியல் நாகரிகமாகவும் இருக்குமா? எப்படி நீங்க இதை பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக வந்து அரசியல் களத்தில் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் அரசியல் களத்துக்கு வரும்பொழுது கூட இந்த விமர்சனம் இருந்தது, இவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு. யாராக இருந்தாலும் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அப்படித்தான் இருந்தது. ஆனால் செயல்பாடுகள் போக போக செயல்பாடுகள் தான் வந்து
இவங்க பெரிய லெவலில் வந்து ரீச் பண்ணுவாங்க, அச்சீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். அதுபோல் தான் வந்து தாவேக்கனுடைய இந்த அரசு, இந்த அமைச்சரவை அப்படி தான் விமர்சிக்கப்படுகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அந்த தொலைநோக்கு செயல் திட்டங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் மாற்றம். ஏன்னா மக்கள் வந்து பெரும்பான்மை மக்கள் வந்து அவர் நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே வந்து இணைஞ்சு வந்து பெரிய லெவலில் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த நம்பிக்கையை வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அமைச்சரவை கூட்டத்தில் அதுதான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதான் சொன்னார். நம்மளை நம்பி வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க, அந்த மக்களுக்கு நம்ம வந்து எதாவது செய்யணும். நீங்கள் வந்து எந்த தயக்கமும் கொள்ள வேணாம். நம்மளாம் லேர்னர் தான், நம்ம வந்து கற்றுக்குருவோம். கட்டாயம் கற்றுக்கிட்டு நம்ம வந்து ஒரு க்ளீன் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வார்த்தையை அப்படி க்ளீன் கவர்மெண்ட் தான் அவர் சொன்னார். அதை நாங்கள் வந்து எல்லாருமே வந்து அதுதான் எல்லாருடைய விருப்பமாக இருக்குது. இன்னும் கூடுதலாக டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிற வெளிப்படை தன்மை வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த வெளிப்படை தன்மையும் இங்கே இருக்கும் அப்படிங்கிறதுல இருக்குது. நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து உடனே இப்போ 10 நாள்லேயே வந்து நிர்வாகம் வந்து நீங்கள் வந்து மாற்ற முடியாது. ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே போட்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் அமெரிக்காவிலேருந்து, லண்டன்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்டவங்க இல்லை. எல்லாம் இங்கே இருக்கிறவங்களே திருப்பி தூசு தட்டி தான் மாற்றி போட்டிருக்கிறாங்க. புது சட்டை தச்சு உட்காருங்கன்னு சொன்னது போல் தான் உட்காந்துருக்குறாங்க. அவங்க கேரக்டர் என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்த கேரக்டராக தான் இருக்க முடியும். அப்போ அதிலேருந்து அவங்கள எப்படி வந்து மோல்டு பண்ணுறது, எப்படி வந்து செய்கிறது இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து இருக்கிற அதிகாரிகள் வந்து போட்டிருக்கிற அதிகாரிகள் வந்து நேரடியாக வந்து முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு உட்பட்டு அவர்களுக்கு செலக்ட் பண்ணி தான் போட்டிருக்கிறாங்க. அதனால் ஒரு நல்ல செயல்பாட்டுக்குரியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். அதில் வந்து நாங்கள் வந்து உறுதியாக வந்து இது ஒரு சிறப்பாக இதை கொண்டு போகணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் நாங்கள் வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் செய்வாங்க. ஓகே. இப்போ வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸை தாண்டி முதல்வர் அவர்களுமே முதன்முறையாக தான் வந்து இந்த அரசியல் களத்துக்குள்ளே இருக்கார். அவருடைய அரசியலை பார்க்கும்பொழுது மக்களாக எங்களால் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியலனாலும் அமைச்சராகிய உங்களால் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். அப்போ வந்து அவருடைய விஷன் என்ன மாதிரி இருக்குது? மக்களை சார்ந்தும் மக்களுடைய பிரச்சனைகள் பற்றியும் நாட்டை பற்றியும் அவருடைய விஷன் என்னவாக சார் இருக்குது? இல்லை, அதாவது நான் அமைச்சர் ஆன உடனே முதல்ல சந்தித்தோம். அதுக்கடுத்து அமைச்சரவை கூட்டத்தில் சந்தித்து பேசணும். துறை வாரியாக இருக்கிற செக்ரட்டரிஸ் டெய்லி வந்து பேசுகிறாங்க. மேக்ஸிமம் செயலாளர்கள் தான் அந்த டிபார்ட்மெண்ட் தொடர்பாக வந்து பேசி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து முதலமைச்சர்கிட்ட கவனத்துக்கு போகுது. அவருக்கு வந்து ஒரு நான் சொன்னது போல் ஒரு க்ளீன் கவர்மெண்ட் கொடுக்கணும், ஒரு வெளிப்படைத்தன்மையான அரசு இருக்கணும்னு 2 விஷயத்தை அவர் ரொம்ப முக்கியமாக சொல்கிறார் முதல்வர் அவர்கள். அப்போ அது கட்டாயம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதை நோக்கி இவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால் முதல்வர் அவர்கள் வந்து நாங்கள் தினமும் சந்திக்க முடியலன்னா கூட அவங்க சார்பாக பேசக்கூடியவர்கள் செக்ரட்டரிஸ் வந்து டெய்லி பேசுகிறாங்க. அவர் சார்பாக அவர் சொல்லக்கூடிய செய்திகள் பேசுகிறாங்க. சந்திக்கணும்னா சந்திக்கணும்னு சொல்கிறாங்க. நான் வந்து இந்த வாரத்தில் சந்திப்பதற்கு வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம், கொடுப்பாங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நானும் லேர்னர்னு சொல்லி சொல்கிறாரு. நான் முதலமைச்சர், நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அவருக்கும் அவர் இதில் என்னென்ன இருக்கிறத அவரும் வந்து லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அதனால் ஒரு கூட்டான ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கட்டாயம் அது வந்து வெற்றி பெறக்கூடிய கூட்டு செயல்பாட்டு திட்டமாக தான் இருக்கும். இந்த இடத்துக்கு வரும்பொழுதுமே நீங்கள் சொன்னீங்க அந்த விபூதி வச்சது வந்து நான் ஒரு திமுக நண்பருடைய வீட்டுக்கு போயிருந்தேன், அம்மா வச்சுருந்தாங்கன்னு. இங்கே வந்து பார்க்கும்போதும் சரி, மற்ற இடங்களில் பார்க்கும் சரி, மற்ற கட்சிகளை சார்ந்தவர்களோடு ஒரு அரசியலை அப்பாற்பட்டு ஒரு நல்ல ஒரு உறவு இருக்குது, ஒரு இணக்கமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் அரசியல் களத்தில் எடுத்துக்கும் பொழுது இந்த கூட்டணி பிரச்சனைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திமுகவினர் ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாக பேசியிருந்தாங்க. வெறும் பிசிகாவினரை மட்டும் கிடையாது, காங்கிரஸ், பிசிகா, ஐயுஎம்எல் இவர்கள் எல்லாமே துரோகி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்க. இது அரசியல் தான், இது வெறும் அரசியலாக கடந்து போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது தொண்டர்கள், கீழே இருக்கிற தொண்டர்கள் இவ்வளோ காலம் நம்ம இருந்தாங்க. நாங்கள் 2017 நாங்கள் வந்து அன்னையிலேருந்து தொடர்றோம், கூடயே இருந்தோம், நண்பர்களாக இருந்தோம். திடீர்னு வந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்றது அப்படிங்கும்போது அது ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கும், தயக்கம் இருக்கும், அல்லது வந்து கோபம் கூட இருக்கலாம். அது வந்து இயற்கையானது தான். அது வந்து தவறு நம்ம வந்து சொல்ல முடியாது. எங்கள் தரப்பு நியாயம், அவங்க தரப்பு நியாயத்தை கடந்து ஒரு பொது நியாயம்னு ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இங்கே போனது சரின்னு இருக்கோம், அவங்க செய்யறது திமுகவோ மற்ற தொண்டர்களோ அது வந்து தவறுன்னு சொல்லலாம். ஆனால் நான் பதவி ஏற்றுட்டு முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு போவதற்கு முன்பு முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், நான் அந்த அறைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபோனில் வராரு. நீங்கள் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் போகிறதுக்கு முன்னாடி அவர் லைனில் வராரு. ஃபோன் பண்ணி வாழ்த்துறாரு. வாழ்த்தி உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நல்லா செய் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாருல. அதுதான் வந்து ஒரு நல்ல தலைவருடைய பண்பு.
ஒரு முதிர்ச்சியான தலைவருடைய பண்பு. அதுதான் கீழ்மட்டவராக இருக்கணும்னு நான் வந்து விரும்புகிறேன். என்னை வந்து இப்போ இந்த தொகுதியில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன்னா, நான் வந்து திமுக தோழர்களால், உறவுகளால் தான் வெற்றி பெற்றிருக்கிறேன். நீங்கள் வந்து அந்த நம்பிக்கை, அவர்கள் மீதான அந்த அன்பு எனக்கு எப்பவுமே இருக்கும். என்னை திட்டினாலும் இந்த தொகுதியில் நான் வந்து அவர்களால் நான் வெற்றி பெற்றிருக்கேன். அதில் நான் வந்து கட்டாயம் வந்து எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவர்கள் இந்த தொகுதியை பொறுத்தளவு என் திண்டிவனம் தொகுதியை பொறுத்தளவு திமுக தோழர்கள், நண்பர்கள் எல்லாருமே வந்து வீடுகளுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. எந்த ஒரு சின்ன வெறுப்பு கூட அவங்க வந்து காட்டினதில்ல. அங்கே போனது பற்றி அவங்க பேசவும் இல்லை. தொகுதிக்கு வந்துட்டார், அல்லது தொகுதியில் வந்து அவர் அமைச்சராக ஆகிறாரு, இந்த தொகுதிக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிற அந்த கோணத்தில் என்னை வந்து அரவணைக்கிறாங்க, என்னை அள்ளி முத்தமிடுறாங்க. அப்போ அது வந்து நீங்கள் மற்ற இடங்களில் இருக்கிறத வச்சுட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது. 1-2 தோழர்கள் இருப்பாங்க, அவங்க அந்த மாதிரியான வார்த்தையை, கடுமையான வார்த்தைகளை சொல்லுவாங்க. அவர்களுக்கு சொல்லக்கூடியது நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் வெறுப்பை உமிழ மாட்டோம், பேரன்பை தான் நாங்கள் விதைப்போம். தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கப்புறம் நாங்க அதிகமாக சோஷியல் மீடியா பயன்படுத்துறதுனால மக்களுடைய கருத்துக்கள் அதில் என்ன இருக்குங்கிறத ஓரளவுக்கு பார்க்க முடியுது. அதில் நிறைய பேர் வெளிப்படுத்தின கருத்து என்ன அப்படின்னா, விசிகாவினர் இந்த ஒரு முடிவை முன்னாடியே எடுத்திருக்கலாம், சீட்டுகளும் அதிகமாக கிடச்சிருக்கும், அவங்க வந்து ரொம்ப நாளாக முழக்கமிடக்கூடிய ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு நிஜமாவே அவங்களுக்கு வந்து மெய்ப்பட அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வருத்தம் உங்களுக்கு இருந்ததா? இல்லை, வருத்தம்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இல்லை. ஏன்னா நாங்கள் முடிவு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியில் தொடர்வோம்னு சொல்லிட்டோம். எத்தனை சீட்டு கொடுத்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. எங்களுடைய இலக்கு வந்து பாஜகவை வீழ்த்துவது அப்படிங்கிறத நாங்கள் வந்துடும். ஆனால் இன்றைக்கி முடிவு வந்து மாறி இருக்குது. இன்றைக்கி வந்து ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. ஆட்சி மாற்றத்தில் வந்து நாங்களும் வந்து ஆட்சியில் பங்கெடுப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அதனால் வந்து நீங்கள் வந்து முன்னாடியே போனால் எல்லாருமே அதை சொல்கிறாங்க, நீங்கள் போயிருந்தீங்கன்னா 20 சீட்டு வாங்கிக்கலாம், 25 சீட்டு வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது நீங்கள் வந்து அதை சொல்லி அதில் ஒரு நியாயம் கற்பித்து ஏற்கனவே இருக்கின்ற அந்த கூட்டணி மீதான அவமதிப்பை நாங்கள் வந்து சந்திக்க விரும்பலை. நாங்கள் காலையிலேருந்து உங்கள் கூட தான் இருக்கேன், ஆனால் அந்த நெற்றியில் விபூதி குங்குமம் இப்போ புதுசாக ஏதோ பார்த்துற மாதிரி சனாதன தர்மத்தெல்லாம் பேசுகிறவர் என்ன நெற்றியில் இப்போ திடீர்னு விபூதிங்கிறதெல்லாம் பார்க்குறவங்க கேட்பாங்களே சார், என்ன சார் இது? இப்போ தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய பெருந்தலைவர் இங்கே மரியாதைக்குரிய தயாளன் அவர்கள், அவர் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக இன்றைக்கி திமுக தான் எங்களுக்கு வந்து இந்த தேர்தலில் வெற்றிக்கு பாராட்டியவர்களில் அவரும் ஒருவர், மிக முக்கியமானவர். எப்போவுமே அவங்க வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டு போகிறவங்க தான். பொதுவாக வந்து நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் ஒரு தலித் மூமெண்ட்டு, தலித்துகளுக்காக போராடக்கூடிய இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வன்னியர்கள் யாரும் வந்து ஓட்டு போட மாட்டாங்களா, வன்னியர்கள் எதிராக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அந்த வன்னியர் சமுதாயத்திலிருந்து என்னுடைய வெற்றிக்கு பெரும் பங்காற்றியவர் அவர் தயாளன் அவர். இப்போ அவர் எப்போ வந்தாலும் இங்கே வீட்டுக்கு வருவேன் நான். இப்போ அமைச்சரானதுக்காக இல்லை, எப்போவுமே வருவேன், வீட்டுக்கு வருவேன். அவர் வந்து சென்னைக்கு வருவார். அவர் வந்து ஒரு திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு முழுமையாக வந்து அந்த கருத்தியலை வந்து முன்னெடுக்கக்கூடியவர். பெரியாருடைய கொள்கை, அண்ணாவுடைய கொள்கை, கலைஞருடைய கொள்கையை முன்னெடுக்கக்கூடியவர் தான். இப்போ அவங்க வீட்டுக்கு போகும்போது இன்றைக்கி அவங்க வீட்டில் சாப்பாடு, உணவு, விருந்து, நான்வெஜ்ஜு தான். அப்போ முடிச்சுட்டு அவங்க அம்மா இருந்தாங்க, நான் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க வந்து திருநீர் வச்சாங்க. எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் முழுமையாக ஒரு நாத்திகராக தான் வாழ்கிறேன். ஆனால் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மீதான நம்பிக்கை எனக்கு இருக்குது, மதிக்கிறோம். அவங்களுடைய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். நான் நல்லா இருக்கணும்னு அவங்க வந்து ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு வந்து திருநீர் பூசுகிறாங்க. இது வந்து சாதாரண மக்களுடைய நம்பிக்கை. ஆனால் சனாதன தர்மம்ங்கிறது நீ வந்து கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஜாதி ரீதியாக இழிவுபடுத்துறது சனாதன தர்மம்ங்கிறது. நீ வந்து எனக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லி அந்த பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு பார்க்குறது தான் சனாதன தர்மம். இது சாதாரண குலசாமி கும்பிடுறது, என்னுடைய தாய் வைக்கிறது மாதிரி தான் இது. அதனால் நான் அதை ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து அதனால் வந்து சனாதன தர்மத்தை வந்து நம்ம எதிர்க்கலைன்னு இல்லை. சனாதன தர்மம்ங்கிறது வேறு, தாயினுடைய நம்பிக்கைங்கிறது வேறு, ஒரு அன்பினுடைய வெளி. ஆமாம், அவ்வளோதான், அதுதான். ஆனால் நான் வந்து டீ கடையில் தான் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணேன், நெத்தியில் ஒரு தழும்பு இருக்குது அப்படின்றது. இது என்ன ஆச்சு, எதனால் ஏற்பட்ட ஒரு தழும்புன்னு தெரிஞ்சு? இது வந்து நான் ஒரு கபடி பிளேயர். நான் வந்து சவுத்தில் வந்து அது எல்லாருமே கபடி விளையாண்டுட்டு இருக்கும்போது அது விழுந்து அதில் வந்து காயமானது. பொதுவாக கிராமப்புறங்களில் காயமானுச்சுன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது தெரியாது, உடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போக மாட்டாங்க. உடனே அந்த காப்பி கொட்டை இருக்குல்ல, டீ தூள், அதையும்
கறி இருக்குல்ல, அடுப்பு கறி, அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சு அடைச்சி துணி வச்சு கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் வேணால் ஆஸ்பத்திரியில் போய் வேணால் சர்ஜரி பண்ணலாம். அப்படி எனக்கு வந்து அந்த இதை அடைச்சதுனால அது கருப்பாயிடுச்சு. அதுக்கடுத்து சர்ஜரி பண்ணும்போது அங்கே லோக்கலில் இருக்கிற டாக்டர் அதெல்லாம் க்ளீன் பண்ணி பண்ண மாட்டாங்கல்ல, அதனால் அது வந்து அந்த காயந்தான் இது. கபடி இது வந்து யாருக்கும் இது வந்து புதுசாக இருக்கும். அது ஒரு பயங்கரமான கபடி வீரரா இருப்பீங்க. திரைப்படங்கள்லாம் பார்ப்பதுண்டா? பைசன் படம், ஏன்னா வந்து அதுவுமே கபடி பார்த்தீங்களா? அது எவ்வளோ உங்களுக்கு கனெக்டாக இருந்துச்சு? ஏன்னா நிறைய விஷயங்கள் அதில் வெளிப்படையாக காண்பிச்சிருந்தாங்க. எவ்வளோ கனெக்டாக இல்லை, இருந்துச்சு? அது வந்து எங்கள் சவுத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான கதைக்களம். எங்களோடு எங்கள் வாழ்வியலோடு சேர்ந்து இருந்த கதை தான் அது. மரியாதைக்குரிய மாரி செல்வராஜ் அவர்களும் ஒரு கபடி வீரர் தான். அதனால் அவர் வந்து அதை உணர்ந்து அதை வந்து படமாக பார்க்காம அதை தன்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு பகுதியாக வந்து அதை வந்து திரைப்படம் அதனால தான் மக்கள் அதை வந்து கொண்டாடினாங்க. நீங்கள் வந்து நம்ம இங்கே வந்து சவுத்தில் வந்து ஒரு மல்யுத்த கதை எடுத்தால் அது கட்டாயம் வந்து அது நம்மளோட கனெக்டாக இருக்காது. ஏன்னா மல்யுத்தங்கிறது இங்கே வந்து பெரிய அளவில் இல்லை, கபடி தான் இருக்குது. கிரிக்கெட் கூட வந்து ரொம்ப லேட்டாக தான் நம்ம தம்பிகளோடு நம்ம இளைஞர்களோடு கனெக்ட் ஆனது. ஆனால் கபடிங்கிறது தமிழர்களுடைய ஒரு பாரம்பரியமான மிக முக்கியமாக அதுதான் பொழுதுபோக்கு விளையாட்டு. நீங்கள் சும்மா சாதாரண 10 பேர் சேர்ந்தாங்கன்னா, பசங்க சேர்ந்தாங்கன்னா உடனே கபடி விளையாடும் சொல்லி ஒரு கோட்டை கிழிச்சிட்டு எந்த செலவும் இல்லாதது. நீ கிரிக்கெட்டுக்கு மட்டை வாங்கணும், எல்லாம் வாங்கணும், இது எதுவுமே ஆளுடைய பலம் மட்டும் போதும் இல்லையா? அந்த மாதிரி. அப்போ அந்த திரைப்படம் வந்து அதுதான் பெரிய லெவலில் கொண்டாடப்பட்டது, வெற்றிகரமாக அது வந்து முன்னெடுக்கப்பட்டது. அப்படி தான் நான் வந்து பார்க்குறேன். அப்போ அந்த சவுத்தில் வந்து இது வந்து பெரிய லெவலில் வந்து இந்த கபடியை வந்து உலக லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னை போன்றவர்களுக்கு விருப்பம். அதை இந்த திரைப்படமும் கொண்டு போயிருக்கிறாங்க. அது எங்களோடு சேர்ந்தது. அதனால் நாங்கள் அதில் ரொம்ப விரும்பி ரொம்ப காலம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதை வந்து விட்டுட்டோம். இந்த மாதிரியான திரைப்படங்கள்ல நிறைய ஜாதிய பிரச்சனைகள்லாம் இருக்கிறதா காட்டுவாங்க. இந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் பார்க்காம ரொம்ப பாலிஷா வளர்ந்தவர்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்பெல்லாம் யாரு ப்ரோ ஜாதி பார்க்குறா அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க. ஆனா சமூகத்துல இன்னைக்கு வரைக்குமே அந்த ஜாதியை வந்து அடிப்படையா வச்சு நடக்கக்கூடிய பல அவல நிலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு சமூக நீதியை சார்ந்த ஒரு அமைச்சராகவும் ஒரு பொறுப்பேற்றிருக்கீங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ வரைக்கும் இருக்கிறது உண்மைதான். இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன்னா இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்க சார்? அடிப்படையில் வந்து இந்த பிறப்பின் அடிப்படையிலான பாகுபாடுகள் இதை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதல்வர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்குங்கிற திருக்குறளை தான் வந்து தன்னுடைய கொள்கையாக முன்வைக்கிறார். அதுதான் வந்து அடிப்படையில் மானுடத்தை நேசிக்கக்கூடியவர்கள், மானுட விடுதலையை நேசிக்கக்கூடியவர்கள். இதுதான் வந்து முதன்மையானதாக இருக்க முடியும். அப்போ நான் வந்து போராட்ட களத்திலேருந்து இல்லைனா வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்டருந்து தான் நான் வரேன். அப்போ இது எங்கெங்கெல்லாம் வந்து இந்த பாகுபாடு இருக்கும், சாதிய பாகுபாடு இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியும். இப்போ சாதி ஒழிக அப்படிங்கிறத முழக்கத்தை வந்து எல்லாரும் பேசுவாங்க. அதாவது தலித்துகள் மட்டும் இல்லது, தலித் அல்லாதவரும் பேசுவாங்க. ஆனால் சாதி ஒழிக அப்படிங்கிற முழக்கத்தை வந்து எங்கே முன்வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சாதி இந்துக்களாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் மத்தியில் தான் வைக்கணும். தலித்துகள் மத்தியில் நீங்கள் வைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க தான் அதை ஒழிக்கணும் உண்மையாக விரும்புகிறவங்க. ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ வந்து இந்த சனாதன கோட்பாடு அப்படிங்கிறது எல்லா இடங்களும் இருக்கிறது, சமூகத்தில் இருக்குது. இப்போ ஆணாதிக்கமும் ஒரு சனாதன கோட்பாடு தான். ஆணாதிக்கமும் அதுவும் ஒரு சனாதன கோட்பாடு தான். நான் என்னை விட நீ எனக்கு கீழே கட்டுப்பட்டு தான் இருக்கணும், மனைவி கட்டுப்பட்டு தான் இருக்கணும், நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிறத ஒரு ஆணாதிக்க வெளிப்பாடு தான். அந்த ஆணாதிக்க வெளிப்பாடும் சனாதன கோட்பாடு தான். நீங்கள் வந்து யார்கிட்ட சொல்லணும்? நீங்கள் வந்து ஆணாதிக்க கோட்பாடு ஒழிக்கணும்னா யார்கிட்ட சொல்லணும்? ஆண்கள்கிட்ட சொல்லணும், பெண்கள்கிட்ட சொல்லக்கூடாது. யார் வீக்கர் செக்ஸ் சொல்லணும், நீங்கள் அவங்ககிட்ட போய் சொல்லக்கூடாது. யார் வந்து ஒடுக்குறாங்களோ அவங்ககிட்ட சொல்லணும். இந்த பார்வை வேணும் அப்படிங்கிறது நான் சமூக நீதி துறையின் சார்பாக சொல்லக்கூடியது அதுதான். யார் வந்து பாதிக்கப்படுறார்களோ, யார் வீக்கர் செக்ஷனோ, யார் பலவீனமானவர்களோ, யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் பக்கம் நின்று பேசுகிறது தான் சமூக நீதி. அதை நான் சமூக நீதித்துறை சார்பாக நான் செய்வேன். நான் வேங்கை வயல் போன்ற பிரச்சனையாக இருக்கட்டும், இன்னமும் நடந்துட்டு இருக்கக்கூடிய பல ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் தரப்புல இருந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் சார் எடுக்க போறீங்க? இல்லை, அதாவது மாடர்ன் நவீனத்துவம் இப்போல்லாம் யார் சாதி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு ஃபேஷன். நீ சும்மா நான் வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் ஒரு ஹம்பக் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவர்கள் வாழ்வில் வந்து அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டாங்க.
இப்போல்லாம் யார் சாதி பார்க்குறாங்கன்னு சொல்கிறவங்க ஒரு மாடர்னாக தன்னை வந்து ஒரு ஃபேஷனாக காட்டிக்கிறதுக்கு வேணால் அவங்க சொல்லலாம் இல்லையா, தன் வாழ்நிலையில் ஒரு சாதி மறுப்பு திருமணங்களின் போது அதை பத்திரிகையிலாவது வந்து வெளிப்பட்டு வெளிப்படுத்திடும். பண்பாட்டில் வெளிப்படும், பொண்ணு பார்க்குறதுல வெளிப்படும். தன்னுடைய பிள்ளையோ தன்னுடைய பையனோ வந்து இந்த மாதிரி செய்யும்போது அதில் வந்து அவங்களுக்கு அறியாமலே வரும். நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அந்த மாதிரி நிறையா இருப்பாங்க. அப்போ இந்த இந்த சூழல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த சூழல்ல இருந்து தான் வந்து எல்லாவற்றையும் நம்ம வந்து சரி செய்யணும்னு நினைக்கிறோம். அப்போ இந்த யாரெல்லாம் சாதி பார்க்குறாங்க, யாரெல்லாம் இப்போ நாங்களாம் பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையான ஒரு குரலா அப்படின்னா அப்படி எனக்கு தெரில. யாருமே அந்த மாதிரி தெரில. ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்களே வேங்க வயல் அப்படின்னா சும்மா ஒரு வார்த்தையில் வேங்க வயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேங்கை வயல் சொல்கிறது மூலமாக அதில் இருக்கிற வலியை, அதில் இருக்கிற வேதனையை, அதுக்கு பின்னாடி இருக்கிற வந்து மிக மோசமான வந்து நாற்றத்தை யார் பேசுவாங்க, யார் அதை உணர்வாங்க? வேங்க வயல்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டு நீர் தொட்டியில் மலத்தை கலக்கிறாங்க, அதனால் நீங்கள் வேங்க வயல்னு சொல்லிட்டு போகிற போக்கில் சொல்லிடுறீங்க. உங்கள் வீட்டு தொட்டியில் வந்து கலந்தால் நீங்கள் வந்து அதை அப்படி சொல்லுவீங்களா? பேசும்போது அது வந்து சொல்லும்போது அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற நாற்றத்தை, சமூக நாற்றம், அது வெறும் வந்து மலம் இல்லை, இது ஒரு சமூக நாற்றம். அப்போ எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் வீட்டு தொட்டியில் வந்து மலம் கலந்துருந்துன்னா என்ன மாதிரி எனக்கு வலிக்குமோ அது மாதிரி எனக்கு வலிக்குது, நாங்கள் வாங்க அப்படின்னு எத்தனை பேர் கிளம்பியிருப்பாங்க, எத்தனை பேர் பேசியிருப்பாங்க, எத்தனை பேர் போராடி இருப்பாங்க. அதுக்கும் போராடியவர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் தான், தலித்துகள் யாரும் போராடல. விவாதங்களில் இல்லைனா வந்து ஒரு மேம்போக்கம் சொல்கிறதுக்கு வேணால் அதை வந்து பயன்படுத்தலாம். இன்றைக்கி நடக்குது அப்படின்னா நடத்துகிறவங்களை கண்டித்து எத்தனை பேர் கொடுத்துருக்குறாங்க அறிக்கை, எத்தனை பேர் போராடி இருக்கிறாங்க. இந்த சமூகம் ஒரு நவீனத்துவமாக இருக்குது, மாடர்னாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் வந்து அவங்க முகநூல்லே சொல்கிறேன் நான். அது இதெல்லாமே வந்து ஒரு ஏமாற்று வேலையாக நான் வந்து பார்க்குறேன். உண்மையாக வந்து போராடினா தான் வந்து இந்த மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஓகே. இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப வந்து நெறைய விஷயம் பேசப்படுது. அது வந்து அந்த கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் வச்சு பேசுவாங்க. அந்த மாரி ஒரு செய்தியா பேசிட்டு இருக்காங்க. நீண்ட நாட்களாக பாஜகவிலேயே தொடர்ந்து வந்த அண்ணாமலை அவர்கள் இப்போ தனியா ஒரு இயக்கம் உருவாக்கியிருக்காரு. அடுத்து வரக்கூடிய பொதுத் தேர்தலையும் நாங்க பங்கேற்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த ஒரு நகர்வ ஒரு அரசியல் கண்ணோட்டத்துல நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு எப்படின்னா பாஜகவிலேருந்து அவர் விலகிறாரு. இதுவரை வந்து அவர் பாஜகவோடு மாநில தலைவராக இருந்தவர். பாஜகவினுடைய சனாதன செயல்பாட்டு திட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு போராடியவர். வேல் யாத்திரை வந்து கொண்டு போனவர். தஞ்சை மாவட்டம் மைக்கேல்பட்டியில் லாவண்யாங்கிற ஒரு மாணவி பூச்சிக்கொல்லி மருந்து குடித்ததை கட்டாய மதம் மாற்றங்கிற பேரில் வந்து பெரிய கலவரத்தை உருவாக்க முயற்சி செஞ்சார். உயர்நீதிமன்றம் வந்து இல்லை, அது கட்டாய மதம் மாற்றம் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு கூட அவர் வருத்தம் தெரிவிக்காமல் இன்றைக்கும் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் அந்த பெண்ணுடைய வாக்குமூலத்தை போட்டு அது வீடியோவை போட்டு இது வந்து கட்டாய மதம் மாற்றம் சொல்லி சொன்ன ஒரு மத வெறுப்பை கக்குகின்ற ஒரு சனாதன ஒரு தலைவர் அப்படி தான் நான் வந்து சொல்வேன். அப்படிப்பட்டவர் பாஜகவிலேருந்து விலகி வர்றாரு அப்படின்னா எப்படி நம்புவீங்க? ஏதோ படத்தில் வந்து ஒரு மறு வச்சுட்டு வந்தவுடனே மாறு வேடத்தில் வந்தது போல் யாருக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அல்லது வடிவேல் வந்து பல்வேறு கெட்டப்பில் வருவார், ஆனால் சொல்லுவான் உன் கொண்டையை மறைக்கலன்பாங்க. அதுபோல் தான் இந்த அண்ணாமலையினுடைய இந்த கெட்டப்பும். பாஜக எப்போதுமே வந்து ஒரு மாநிலத்தில் வந்து தன்னுடைய செயல் திட்டம் வெற்றி வரலை அப்படின்னா ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவாங்க. இப்போ அண்ணாமலை வந்து மாநில தலைவராக இருக்கும் பொழுது இருந்த செயல்பாடுக்கு பிறகு நயினார் நாகேந்திரனுடைய செயல்பாடு வெற்றி வரலை அப்படின்னா இவரை வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது பண்ணலாமான்னு நினைக்கிறாங்க. அப்போ அவருடைய பாஜகவினுடைய ஆசீர்வாதத்தால், பாஜகவினுடைய ஆதரவோடு, மோடியினுடைய ஆதரவோடு, அமித்ஷாவோட ஆதரவோடு இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறார். இது வந்து கடந்த காலங்களே ஏற்படுத்தப்பட்டது. நீங்கள் குஜராத்தில் வந்து முன்னாள் முதல்வர் கேசுபாய் பட்டேல்னு ஒருத்தர் இருந்தார். 1998 2001 வரை அவர் தான் முதல்வர். ஆனால் பாஜகவோடு முரண்பட்டு, அந்த தலைவரோடு முரண்பட்டு அவர் வெளியில் வந்து குஜராத் பரிவர்த்தன் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி ஆரம்பித்தார். பார்ட்டி ஆரம்பித்து 2014 பாஜகவோடு சேர்ந்துட்டார். தனியாக ஆரம்பித்து உமாபாரதி தெரியும் எல்லாருக்குமே, வந்து பாபர் மசீது இடிப்பில் முக்கியமான குற்றம் சுமத்தப்பட்டவர். பின்னாடி விடுதலை செய்யப்பட்டார் வேறு. ஆனால் பாபர் மசீது இடிப்பில் வீடியோவில் இருக்குது. என்டிடிவி, இந்தியா டுடேனுடைய அட்டை படத்தில் அதான் போட்டிருந்தாங்க. அவங்க அத்வானியோடு ஏற்பட்ட முரண்பாட்டில் தனியாக வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. பாரதிய ஜனசக்தி பார்ட்டி, பிஜேபின்னு வரும்.
அவங்க வந்து கட்சி ஆரம்பித்து எல்லாம் வேலை பார்த்து 2008 தான் அவங்க 2006 வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. 2014 பாஜகவில் சேர்ந்து மத்திய அமைச்சர் ஆகிறாரு. இந்த மாதிரி இதெல்லாமே வந்து ஒரு உதாரணம். புரியுது. அதே போல் தான் வந்து நண்பர் திரு அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதும் பாஜகவினுடைய உதவியோடு தான் ஆரம்பிக்கிறாரு. அதனால் இது ஒரு நாடகம், இது ஒரு ஏமாற்று வேலை. மறு வச்சுட்டு வந்து ஏமாத்துறாரு. கொண்டையை வந்து மறைக்க முடியாது, தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க. அதனால் அவர் வந்து ஒரு சனாதனத்தை, பாஜகவுடைய செயல் திட்டத்தை வேறு முகத்தை கொண்டு நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறாரு. இளைஞர்கள், பெண்கள், தமிழ்நாட்டு சொந்தங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. 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 அப்போ நாங்கள் போய் ஒரு மனு கொடுப்போம். நான் கொடுத்த கலெக்டரோ இல்லை தாசில்தாரோ யாராக இருந்தாலும் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க, உடனே செய்யுங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த மனநிலையிலிருந்து தான் நாங்கள் அதை பார்க்குறோம். நானே வந்து பல முறை வந்து அம்மா உணவகத்தில் நான் அமைச்சர் ஆனதுனால போகலை, தலைவரை வந்து அமைச்சராக்கணும், அந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப விரும்பினார். ஆனால் அவர் இருக்கிற இடத்துக்கு நான் என்னை உட்கார வச்சுருக்கிறேன். அதன் மூலமாக வந்து தொண்டர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, உண்மையாக இந்த களத்தில் தலைவரோடு இருப்பவர்களை தலைவர் கைவிட மாட்டார். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream.